ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டீனா இஷ்டப்படாதவங்க யாருங்க இருக்காங்க? ஆனால் இன்றைய தினத்தில் நான் காமிக்க போகிற டீயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த டீ குடிக்கிறதால உங்கள் சரீரத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு கரைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல சரீரத்தை கொடுக்குது. இந்த டீ குடிக்கிறதால நீங்கள் உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த டீயை வீட்டிலையே ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்லிம்மிங் டீயை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த 4 பொருட்களை பயன்படுத்திக்கணும். இது வெறும் ஸ்லிம்மிங் டீ மட்டும் கிடையாது. ஆனால் இந்த டீயை ஏதாவது டிசீஸால் கஷ்டப்படுறவங்க கூட எடுத்துக்கிடலாம். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட, தைராய்டு இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, ஏதாவது ஸ்டொமக் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க இந்த டீயை தவறாமல் எடுத்துக்கிடலாம். ஆனால் 12 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 70 வயசு இருக்கிறவங்க வரைய இந்த டீயை எடுத்துக்கிடலாம். இந்த டீ பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சு உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு உபயோகப்படுது. வெயிட் லாஸ் அப்படின்னா வெறும் வாட்டர் ரீடென்ஷன் மட்டும் கிடையாதுங்க. பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சு ஃபிளாட் பெல்லியை கொடுக்குது. ஆனா இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து சீரகம். இந்த சீரகம் ஸ்லிம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட். இது உங்க டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை யூஸ் பண்றதால குடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரியாகுது. அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தா கூட இதை யூஸ் பண்றதால சரி செய்யலாம். இந்த சோம்புல பிஸ்டனோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. ஈக்குவலா பாடி மொத்தமும் சர்க்குலேட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால படிக்கிற பிள்ளைங்க இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கலோஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் கூட உங்க ஸ்லிம்மிங்ல நல்ல இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட். இது உங்க டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஏதாவது ஹெவி ஃபுட்ஸை எடுத்துக்கிறப்போ இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால கம்பல்சரியா எவ்ரிடே டயட்ல ஆட் பண்ணிக்கிடணும். கருஞ்சீரகம் எடுத்துக்கிறதால உங்க குடல் வேலை செய்யறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. கருஞ்சீரகத்துல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னன்னா, எப்பவாவது நம்ம ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறப்போ அது ஃபேட்டா சேர்ந்துருது. சுகரோ அல்லது சால்ட்டோ நம்ம பாடியில 21 நாட்கள் வரை இருந்தா அது கெட்ட கொலஸ்ட்ராலா ஃபார்ம் ஆகுது. அதை கரைக்கிறதுக்கு நம்ம 2 months வரைய ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. ஆனா அந்த லிக்விட 21 நாள் வரைய நம்ம பாடியில வச்சுக்காம இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறதால குடலை சுத்தம் பண்ணுது. அதனாலதான் ஸ்லிம்மிங் டீல கம்பல்சரியா எடுத்துக்க வேண்டிய இன்கிரிடியன்ட். இன்னொரு இன்கிரிடியன்ட் வந்து ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் வயிற்றில் உள்ள அசிடிட்டிய, அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தா கூட சரி செய்யறதுல ரொம்ப உபயோகப்படுது. அதனால இத கம்பல்சரியா இந்த டீல எடுத்துக்கிடணும். இப்போ பேன்ல 1 லிட்டர் தண்ணியை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணணும். அந்த தருணத்துல 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை துருவி ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ இத ஸ்டவ் மேல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வரைய சிம்ல வச்சு ஹீட் பண்ணணும். இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கு பிறகு இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டீயை தினமும் நீங்க 2 தடவை எடுத்துக்கிடணும் ஸ்லிம்மிங் எஃபெக்டுக்காக. இத மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு தடவையும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் எடுத்துக்கிடணும். நீங்க 150 ml இருந்து 300 ml வரைய எடுத்துக்கிடலாம். அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தா அப்ப கூட 1 கப் குடிக்கலாம். இந்த டீயை நம்ம 1 லிட்டர்ல பண்ணிருக்கோங்க. இதை மேக்சிமம் 3 days வரைய உபயோகிக்கலாம். இதுல சோம்பு ஆட் பண்ணிருக்கதால இந்த சோம்பை அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு, ஃபிளாட் ஸ்டொமக் வேணும்னா, நம்ம பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்ணணும்னா, நம்ம வெயிட் லாஸ் ஆகணும்னா எப்பனாலும் சூடா குடிக்கணும். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அசிடிட்டியா இருக்கிறப்போ சோம்பு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதனால அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க. கூலா எடுத்துக்க கூடாது. எப்பனாலும் சோம்பு கலந்த வாட்டரை ஹீட்டா இருக்கிறப்பதான் எடுத்துக்கிடணும். ஒருவேளை அவ்வளவு ஹீட் உங்க பாடி எடுத்துக்கலைன்னா வெதுவெதுப்பா இருக்கிறப்ப குடிக்கணும். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then bye bye friends.